ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற சிவாஜியின் வாரிசுகள். இதற்கு முன்னாடி தலைப்பில் மராட்டிய சத்ரபதி சிவாஜி பார்த்தோம். இப்போ சிவாஜியினுடைய வாரிசு முறைகளை பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சிவாஜியினுடைய முன்னோர்களை பற்றி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னா மல்லோஜி ராஜே போன்ஸ்லே இவருடைய பையன்தான் சாஜி. சரிங்களா? இவருக்கும் இவங்களுடைய மனைவியான சீஜாபாய்க்கும் சத்ரபதி சிவாஜி பிறக்கிறாரு. சத்ரபதி சிவாஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவிகள் 8 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 2 பேர் முக்கியமான நபர்கள். ஒருத்தவங்க சாய்பாய், இன்னொருத்தவங்க சோய்ராபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சாய்பாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்பாஜி என்பவரும், இந்த சோய்ராபாய் என்பவர் வந்து பார்த்தோம்னா ராஜாராம் என்பவங்களும் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த இந்த 2 பசங்களோட வம்சாவளிகளுக்குள்ளே தான் மராட்டியர்களிலேயே வாரிசுரிமை மோதல் ஏற்படுகிறது. இந்த பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாஜியினுடைய பையன் சாகுஜி, ராஜாராமுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் சம்பாஜி மற்றும் 2ஆம் சிவாஜின்னு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மரபில் வந்தவங்க தான் பார்த்தோன்னா சாகு மகாராஜ் அப்படின்ற பேரில் சொல்லப்படுகிறது. இவங்க அந்தந்த காலகட்டங்களில் ஆட்சி செய்த காலகட்டங்களும் இதில் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சாகுஜி தான் என்ன பண்ணுவார்னா அந்த வாரிசுரிமை மோதலில் ஆட்சியை கைப்பற்றுவார். அதற்கடுத்து பேஷ்வா வந்து நேரடியாக ஆட்சியை தக்க வச்சுருப்பாங்க. இந்த இதர பகுதிகளில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த சாகு மகாராஜ் என்பவர் வந்து ஆட்சியை செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா சாம்பாஜியினுடைய பீரியட் 1680 1689 வரை. சிவாஜிக்கு மொத்தம் 8 மனைவிகள் இருந்தால் சொல்லப்படுகிறது. இதில் முதல் மனைவி சாய்பாய்க்கு பிறந்த பையன்தான் இந்த சாம்பாஜி. ஊதாரியாக ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்ததுனால சிவாஜியினுடைய சொல் பேச்சு கேட்காம தான் இருந்திருப்பார். இதனால் 1679 பன்கிலா என்ற சிறையில் அவர் அடைச்சி வச்சுருந்திருக்கப்ப திரும்ப சிறையிலேருந்து தப்பி தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பார். இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்ப்பா, அந்த அடிப்படையில் செயல்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிவாஜியோட மறைவுக்கு அப்புறம் தன்னுடைய சகோதரன் ராஜாராம் எதிர்த்து மன்னராகிருப்பார். ராஜாராம் என்ன சொல்லியிருப்பார்னா, நீ பதவிக்கு வராத, நீ பதவிக்கு வந்தால் சரியாக இருக்காது அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் தம்பியினுடைய சொல் பேச்சு கேட்காம அண்ணன் ஆட்சியை கைப்பற்றியிருப்பார். இந்த சூழலில் தான் கவி கைலாஸ் என்ற கண்ணூசியில் இருக்கக்கூடிய பிராமணர் தொடர்பால் மேலும் ஊதாரியாக குணம் கெட்டு செயல்பட ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. சரி, யார் இந்த கவி கைலாஸ்? ஆக்ராவில் 1666 சிவாஜி ஆக்ராவில் தப்பி வரும்போது அங்கேருந்து ஒரு பிராமணர்கிட்ட தன் பையனை ஒப்படைச்சிட்டு தான் அவர் மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு சேர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் சாம்பாஜி தன்னுடைய தேசத்துக்கு வந்திருப்பார். அப்போ அவ்வாறு கண்ணூசியில் விட்டு வரும்போது இருந்த ஒரு அறிமுகமான பிராமணர் தான் இந்த கவி கைலாஸ். இவருக்கு இந்த மந்திர தந்திரங்களில் அதிகமான நம்பிக்கைகள் இருக்கும். ஸோ இவருடைய சொல் பேச்சு கேட்டு சாம்பாஜியும் மனம் கெட்டு செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவரோட சேர்ந்துட்டு தான் அவுரங்கசீப்போட இதில் நேரடியாக எதிர்த்து அவுரங்கசீப்பிட்ட மாட்டிக்கிட்டு அவருடைய அவையிலேயே சாம்பாஜி கொலை தண்டனைக்கு ஆளாயிருப்பார். கவி கைலாஸோட நாக்கவே என்ன பண்ணியிருப்பானுங்க, வெட்டியிருப்பானுங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வாய்ச்சோடால் அதிகம்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் சாம்பாஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவுரங்கசீப்போட பையனான 2ஆம் அக்பர் தந்தையை எதிர்த்து கலகம் செய்கிறாரு. அதற்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, தஞ்சமும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தஞ்சம் கொடுத்ததுனால முகலாய தளபதி முகாரப் கான் என்பவனால் சங்கமேஸ்வரம்ன்ற இடத்துல கைது செய்யப்பட்டு சாம்பாஜியும் மற்றும் இந்த கவி கைலாஸ் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அவுரங்கசீப்பிடம் சிறை வைக்கப்படுறாங்க. சிறையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இவ்வாறு சாம்பாஜி அங்கே போய் இறந்துடுறாரு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ராஜாராம் அவர்கள் 1689 1700 வரை ஆட்சி செய்கிறாங்க. அவுரங்கசீப் படைத்தளபதி ராய்கார் கோட்டையை கைப்பற்றியதனால் ராஜாராம் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு செஞ்சி பகுதியில் ஆட்சியை ஏற்படுத்துகிறாரு. இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட ராஜாராம் 1700 சிம்ஹார் அப்படின்ற இடத்துல இறந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் வேறு வழி இல்லாமல் ராஜாராமுடைய மனைவியான தாராபாய் 1700 1707 வரை ஆட்சி நடத்தியிருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் இவனுடைய பையனை 2ஆம் சிவாஜின்ற முடிசூட வைத்து ஆட்சி செய்யப்பட்டிருக்கும். அவனுக்கு 4 வயதே இருந்ததுனால பகர ஆட்சியாளராக தாராபாயே இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் தான் 1707 அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையனான பகதூர் ஷா ஆட்சிக்கு வந்திருப்பார். இப்போ பகதூர் ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னா, மராட்டியர்களோட ஏன் நம்ம நேரடியாக சண்டை போட்டு நேரத்தை வீணாக்கணும், அதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்பாஜி எப்படி அவுரங்கசீப்போட அவையில் சிறையிலிருந்து இறந்து போனாரோ அவருடைய குடும்பமும் அங்கே தான் சிறை வைக்கப்பட்டிருக்கும். இந்த பின்னணியில் சாம்பாஜியுடைய பையனான ஷாகுவை முகலாயர்கள் தான் வளர்த்துட்டு வருவாங்க. அந்த ஷாகுவை என்ன பண்ணுவார், பகதூர் ஷா சிறையிலேருந்து விடுதலை செய்வார். ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி. காரணம் என்னென்னா, ஷாகுவை விடுதலை செய்ததன் மூலம் அவன் போய் வாரிசுரிமை சண்டை நடத்துவான், ஆட்சியை கைப்பற்றுவான். அதன் மூலம் மராட்டியர்கள் முகலாயர்களுக்கு உறுதுணையாளர்களாக மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி 1707 கெட்டுன்ற போர்க்களத்தில் தாராபாயை வென்று மராட்டியத்தில் உள்ள சதாராவில் 1708 மன்னராக ஷாகு முடிசூடி கொள்கிறார். ஸோ அங்கேருந்து தாராபாய் வேறு வழி இல்லாமல் கோலாப்பூர் சென்றதுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆட்சியை தனியாக நடத்துகிறாங்க. இவ்வாறு மராட்டியர்களுடைய ஆட்சி சிவாஜியினுடைய பின்னணி சந்ததிகளில் சதாராவை மையமாக வைத்து ஷாகு மற்றும் பேஷ்வாக்களும்
கோலாப்பூர்ன்ற பிளேஸில் இருந்து இந்த தாராபாயினுடைய வம்ச வாரிசுகளும் ஆட்சி செய்ய தொடங்கியிருப்பாங்க. கோலாப்பூர் வந்து சிவாஜியினுடைய செஷனில் நம்ம மேப்பில் பார்த்தோம். ஓகே, ஷாஹு 1707 1749 வரை உடைய காலகட்டமாக சொல்லப்படுகிறது. முதல் 3 பேஷ்வாக்களுமே, அதாவது பேஷ்வாக்களுடைய ஆட்சி தொடங்கப்பட்டது. இந்த பேஷ்வாக்களுடைய பதவி என்னதான் சிவாஜியினுடைய காலகட்டத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட, சரிங்களா, பேஷ்வாக்கள் ஆட்சியை கைப்பற்றியது 1713 தான். ஸோ அவ்வாறு பேஷ்வாக்களுடைய ஆட்சியை உருவாக்கி கொடுத்த, அதாவது அதிகாரமிக்க ஆட்சியை உருவாக்கி கொடுத்த பாலாஜி விஸ்வநாத், முதலாம் பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ், இந்த 3 பேருமே இவருடைய காலகட்டங்களில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஷாஹு சாம்பாஜிக்கும் இயேசுபாய்க்கும் மகனாக பிறந்தால் சொல்லப்படுகிறது. ஷாஹுவினுடைய இயற்பெயர் 2ஆம் சிவாஜி. இவருக்கும் 2ஆம் சிவாஜின்னு இயற்பெயர் இருந்தால் சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப்பால் தான் ஷாஹுன்னு இவருக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கும். காரணம், சாம்பாஜி சேசுபாய் குடும்பத்தோடு அங்கே சிறையில் இருந்ததுனால, அப்போது அவர் பிறந்ததுனால அவருக்கு ஷாகுன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஷாகுனா திருடாதவன், பொய் சொல்லாதவன், உண்மையானவன் அப்படின்ற நேர்மையானன்ற பொருள்பட இந்த பேர் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த பேர் எதற்கு அவுரங்கசீப் வச்சிருப்பார் அப்படின்னா, சிவாஜி அந்தளவுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்த காரணத்திற்காக அதன் பின்னணியில் இந்த பேர் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு 1712 தாராபாய் சிறையில் அடைக்கிறாங்க. பாலாஜி விஸ்வநாத்திற்கு 1713 பேஷ்வா பதவி கொடுக்கப்படுகிறது. காரணம், இந்த வாரிசுரிமை சண்டையில் ஷாவுக்கு இவர் தான் உதவியாக இருந்திருப்பார். இவ்வாறு இந்த ஷாகு 1749 ஆண் வாரிசு என்று மறைந்ததுனால மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சி அதோடு நிறைவு பெற்றது. அதனால் பேஷ்வாக்கள் தான் ஆல்மோஸ்ட் அப்போ ஆட்சியில் இருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி அதன் அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த பேஷ்வாக்களோடு தொடர்ந்து நடைபெற்ற ஆட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, 3ஆம் பானிபட் யுத்தம் 1761 நடைபெறும்போது அதில் மராட்டியர்கள் தோல்வியை தழுவியதுனால மராட்டிய பேரரசுன்றது இந்தியாவில் புகழ் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை இழக்க தொடங்கியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் முகலாயர்கள் ஏற்கனவே நாதிர் படையெடுப்பில் தங்களுடைய செல்வாக்கை இழந்திருப்பாங்க. இவ்வாறு பேஷ்வாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி சந்திக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்து மராட்டியர்கள் ஆங்கிலேயரோடு மோதலில் ஈடுபட்டதின் அடிப்படையில் மராட்டிய போர்களின் பின்னணியில் மராட்டிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரம் இந்தியாவிலே இல்லாமல் போய்விடும். இவ்வாறு சிவாஜியால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு திறமையான சாம்ராஜ்யம் திறமையற்ற மன்னர்கள் மற்றும் வாரிசுகளாலும் சிதைக்கப்பட்டது என்பது வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். நன்றி. அவ்வளோதான். 8 நிமிஷத்தில்